ஏன்னா லைவ்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நான் வந்துட்டு ஒரு எபிசோட்ல போடல சொல்லப்போனா. இன்னைக்கு லைவ்ல வந்துட்டு ஆனா அருமையானது ஒண்ணு நடந்துட்டு. எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்க ஒரே ஒரு ஆள். நம்ம தலைவன் பிரதீப் தான் சொல்லப்போனா. எல்லாரும் கொலை நடுங்கி போயிட்டு வந்திருக்காங்க. வெளில இருந்து உள்ள வந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கொலை நடுங்கி எல்லாம் ஒரு பயத்தோட இருக்காங்க தான் சொல்லப்போனா. அண்ட் நேற்று வந்துட்டு நம்ம விசித்ரா மேமும் அண்ட் நிக்சனும் பேசியிருப்பாங்க. அண்ட் என்னன்னா அவங்க ஏன் இந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருந்துருப்பாங்க. அதில் எல்லா கண்டென்ட்ஸும் இருப்பாங்க. அதில் வந்துட்டு ஏன் பிரதீப் ஃபோட்டோ போடல, பிரதீப் பண்ண ஃபோட்டோ போட்டிருந்தா நல்லா இருக்கும். டேய் நீ தான் ரெட் கார்டு தூக்குனது, நீலாம் பேசவே கூடாது சொல்லப்போனா. சத்தியமாக சொல்கிறேன், நீலாம் பேசவே கூடாது. ரெட் கார்டு தூக்கி என்ன ஏதுனே தெரியாமல் நீலாம் ரெட் கார்டு தூக்குனவன். அதுக்கு வந்துட்டு விச் மேம் சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஒரு சூப்பர் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம விச் மேம் சொல்லியிருப்பாங்க. எனக்குலாம் அப்படியே அந்த ஒரு இதை பார்க்கும்போது ஒரு புல்ல அரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்போனால். ஆனால் இது பிக் பாஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இதை வந்துட்டு லைவ்ல போட மாட்டாங்க. இது லைவ்ல போடுவாங்க, ஆனால் எபிசோட்ல போடும். பிரதீப் பேர் வந்தால் மட்டும் எபிசோட்லேயே போட மாட்டேங்கிறாங்க. இது எதனாலங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. அண்டு மேபி அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் சொல்லப்போனால் விஜய் டிவி தான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விச் மேம் சொல்லியிருப்பாங்க, நல்ல பையன் நீ இல்லை நல்லா பேசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீ வெளில போய்ட்டு நான் சாரி கேட்கணும் மேம் அப்படிங்கிற மாதிரி நிக்சன் சொல்லியிருப்பாப்ல. நான் பார்த்து பேசணும். அவங்க வந்துட்டு கோவத்தில் இருப்பாங்களா, என்ன இருப்பாங்க, கோவத்தில் தானே இருப்பாங்க. டேய் கோவத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் சும்மாவாக வச்சு செஞ்சீங்க, செம்ம கோவத்தில் இருப்பான் எங்கள் தலைமை. அதுக்கப்புறம் இது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வெளில போய் பேசு அப்படின்னு வச்சு மேம் நிக்சன்ட்ட சொல்லியிருப்பாப்ல. அவங்களும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுவும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ப்ராவோ வந்துட்டு நம்ம நெக்ஸனுக்கு வந்துட்டு நம்ம பிரதீப்புக்கு வந்துட்டு நான் வந்துட்டு எதனால் கார்டு தூக்குனேன்னா, எனக்கு வந்துட்டு அந்த 6 பொண்ணுங்களுமே என்னை வந்துட்டு எல்லாருமே ஒரு குறைய சொன்னாங்க. ஒரே குறை அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நானும் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு நான் விசாரிச்சிருக்கணும். நான் விசாரிச்சுட்டு வேணா சொல்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் சார்கிட்ட சொல்லியிருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தான் நான் வச்சுருந்துருக்கணும். பட்டு எனக்கு வந்துட்டு தப்பாக போயிடுச்சு. நான் வந்துட்டு அப்படி செஞ்சுருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலைல லைவில் வந்துட்டு நம்ம ரவீனாட்ட வந்துட்டு பிரதீப்பை பற்றி நம்ம நிக்சன் பேசிகிட்டு இருக்காப்புல. என்னன்னா இது மாதிரி நான் வந்துட்டு பிரதீப் கிட்ட வந்துட்டு ரொம்ப இப்போ பிரதீப் பிளான் தான் நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லப்போனால். அவர் வச்ச ஒரு என்ட்ரி அண்டு அவர் வச்ச ஒரு பிளான் அதை படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லப்போனால் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே தலைமை மாஸ் தான் சொல்லப்போனால். பிரதீப்பும் மாஸ் தான். இல்லை என்னங்கண்ணா நீங்களாம் வரட்டுவிட்டு அவர் போவாரா, இங்கே இருக்காரா, இங்கே இருக்காது சொல்லப்போனால். வேற லெவலு. ஆனால் சொல்லப்போனால் அர்ச்சனா வர டைட்டில் கன்ஃபார்ம்டு ஓகே, எந்த மாற்று கருத்துமே கிடையாது சொல்லப்போனால். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ரவீனாட்ட இது மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்போக்கி நம்ம தலைவன் வந்துட்டு என்னடா இவன் ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருக்கானேன்னு. ஏன்னா இவன் ரொம்ப ஆப்படிப்பான், வெளில போய் நியூஸ் பார்த்துருப்பான், அதனால உள்ளே வந்துட்டு அவன் சமாளிக்கிறதுக்கு இப்படி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் செட்டில் தோணுது. ஏன்னா அவன் வெளில போயிட்டு பார்த்துருப்பான், வீடியோ எல்லாமே பார்த்துருப்பான் சொல்லப்போனால். அதனால அவன் உள்ளே வந்துட்டு இது மாதிரி நான் வந்துட்டு நான் சமாளிக்கணும், நான் ஏதாச்சும் பண்ணணும், அவங்களுக்கு வந்துட்டு எகென்ஸ்டாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் தான் அவன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கிறது எனக்கு தோணுது. ஆனால் ப்ராவோ பேசுனது டெஃபினெட்லி அவன் வந்துட்டு ஒரு ஃபீலிங்காக தான் பேசினான். அதான் அர்ச்சனாட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருந்தான். அண்ட் பார்க்கலாம், நம்ம தலைமை வந்திருந்தானா சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் வரல, பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.